வழங்காத ஆசிரியர் பணிக்கு தேர்வு எழுதி காத்திருக்கிறோம் என இடைநிலை ஆசிரியர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் மாநில செயற்குழு கலந்தாய்வு கூட்டம் திருச்சியில் நடந்தது. மாநில தலைவர் பார்த்திபன் தலைமை வகித்தார். செயலாளர் விஷ்ணுபிரியா முன்னிலை வகித்தார். தமிழ்நாடு துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் சங்க மாநில பொதுச் செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் 2024ஆம் ஆண்டு நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற 21,515 ஆசிரியர்களை கொண்டு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், தொடக்கப்பள்ளியில் தற்காலிக ஆசிரியர் நியமனங்கள் கூடாது என்ற சென்னை ஐகோர்ட் தீர்ப்பை செயல்படுத்தி மேலும் நடப்பு கல்வியாண்டில் மாணவர்களின் சேர்க்கை விகிதம் மற்றும் காலி பணியிடங்களை கருத்தில் கொண்டு டிஆர்பி தேர்வாணையம் தொடக்கப்பள்ளிக்கு வைத்த அனைத்து தேர்வுகளிலும் தகுதியை நிரூபித்துள்ள 21,515 ஆசிரியர்களுக்கும் தமிழக அரசு நிரந்தர பணி நியமனம் வழங்க வேண்டும். ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒரு நிரந்தர ஆசிரியர், ஒரு பள்ளிக்கு 5 நிரந்தர ஆசிரியர்களை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்துக்கு பின்னர் மாநில தலைவர் கூறியபோது, வழங்காத பணிக்கு தேர்வு எழுதி காத்திருக்கிறோம். கடந்த ஆட்சியில் அதிகமான முறை மனு கொடுத்ததும், முதல்வர் அமைச்சர்களை சந்தித்ததும் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள்தான். ஆனாலும் திமுக ஆட்சியில் எங்களை கண்டுகொள்ளாததால் தான் ஆட்சியை இழந்தனர். இப்போதும் தவேக அமைச்சர்கள், எம்எல்ஏக்களை சந்தித்து கோரிக்கை மனு அளித்திருக்கிறோம். விரைவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரையும் தொடர்ந்து முதல்வர் ஜோசப் விஜயையும் சந்திக்க திட்டமிட்டுள்ளோம் என மாநில தலைவர் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலை இணைந்திருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.